ஹாய், நேற்று போட்ட வீடியோக்கு ஸ்ரீராம் சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து ஒரு ஷாப் வைக்க போகிறார். அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியலாக ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு, ப்ளஸ் வந்து கேட்டுக்கான தாப்பால் அதெல்லாம் எப்படி இது பண்ணுற ஆக்சரிஸ்லாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது, அது என்னென்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தார். அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்த்துலாம் வாங்க. ஸோ கேட்டுன்னு எடுத்துன்னு வச்சுங்க, லோ கேஜ்லேருந்து ஹை கேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபேப்ரிகேட்டர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 60-40 80-40 கேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பில்லருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 20-40 16 கேஜ் யூஸ் பண்ணுவாங்க ரெக்டாங்கிள்ஸ் இது கேட்டுக்கு. அதோட பெரிய கேட்டு யூஸ் பண்ணுறது இருந்தால் இங்கே பாருங்கள் 25-75 3/1 சொல்லுவாங்க. இது வந்து 16 கேஜி. இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கேட்டுக்கு. இதில் 18 யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டு தான் அதிகமாக கேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரயில்வேஸ் வந்து சின்ன சின்ன பைப் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி லோ கேஜில் யூஸ் பண்ணுவாங்க. இது 2mm 19ல் 2mm சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதிலே வந்து 25 ரவுண்ட் இருக்குது, இதில் 16 இருக்குது. இந்த மாதிரி ரெயிலிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லப்போனால் ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 40-40 அவ்வளோதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 யூஸ் பண்ணுவாங்க, 40 யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 25 ரவுண்டு யூஸ் பண்ணுவாங்க ரெயிலிங்ஸ்க்கு. அதுக்கு என்ன பண்ணால் 19 யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஸ்டாண்டர்ட். இந்த சின்ன சின்ன ஒரு 4 ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க. ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா 20-40 யூஸ் பண்ணுவாங்க, 3/1 யூஸ் பண்ணுவாங்க, 2/1 யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 சைஸ் தான் இருக்குது ரெக்டாங்கிளுக்கு. அவ்வளோதான் கேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமான சைஸஸில் இல்லை, 3 அதில் 3 இதில் 3 சைஸ் தான் இருக்குது. ஸ்கொயரில் எடுத்த சரி, ரெக்டாங்கில் எடுத்த சரி, இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இது கேட்டேன், கேட்டுக்கான அந்த சின்ன சின்ன ஐட்டம் சாக்ஸ் கிட்டோம் அங்கே இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஓனர், என்ன பண்ணுறீங்க? இல்லை, ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாரு, மெட்டீரியல்ஸ் அண்டு டோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தார். மெட்டீரியல்ஸ் நான் கொடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். டோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க கஸ்டமர். டோர் டீட்டெயில்ஸ்னால் டோர் லாக்கிங் சிஸ்டம், இன்ச்சஸ் பற்றி, அப்புறம் அல்ட்ராப் செட்டு பற்றி, எப்படி லாக்கிங் சிஸ்டம் இருக்கும் அதை பற்றி கேட்டிருந்தாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டோர் பொதுவாக இது வந்து ராடு யூஸ்வலாக முன்னே என்ன வந்துச்சுன்னா ஆல்ட்ராப் ராடு, ஆல்ட்ராப் பட்டி, ஓல் பீஸு இதை வச்சு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு 3 பீஸ் வரும் ஓல் பீஸு. ஸோ இது பற்றி ஆக்சுவலாக கன்னடாவில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி, பாருங்கள். இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இது ஆக்சுவலாக இது டைரெக்டாக வெல்டிங்காரங்க வாங்கி இது ஃபேப்ரிகேட் பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரென்த்தாகவும் வெல்டு பண்ணலாம். இப்போ ரெடிமேடும் வந்திருக்கு, அதுவும் காட்டுறேன். ஸோ அவர் வந்துட்டு புதுசாக கடை வைக்கிறதுனால கேட்டதுனால நாங்கள் சொல்கிறோம் இங்கே பெங்களூரில் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ஆல்ட்ராப் பற்றி இது பாருங்கள். இது வந்துட்டு ஈஸியாக ஜஸ்ட் ஒரு டாட்டா இங்கே ஒரு ஓல்ட் பீஸ் வச்சு அவங்க வெல்டு பண்ணிக்கினாங்கன்னா ஈஸியாக வேலை ஆகும். இதுவும் சேல் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்சசரிஸும் இருக்குது கேட்டுக்கு, இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய கேட்டுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டார் ஹேண்டலு, ஸோ இது யூஸ் பண்ணலாம். இது ஒரு சில பேர் வந்துட்டு ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமும் ஸ்டார் ஹேண்டில் வரணும்னு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஓல் பீஸ் இது பண்ணுவாங்க. இது இப்படி வச்சு வெல்டு பண்ணிட்டு ஓல் பீஸ் போட்டு இது பண்ணுவாங்க. இது ஒன்று இருக்குது, இது வரும். அப்புறம் ஹேண்டல் வைக்கலாம், நீங்கள் ஹேண்டில் நல்லா சேல் ஆகிக்கலாம். ஹேண்டில்ஸ் வைங்க, இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வரும். சின்னது, பெருசு, இது பாருங்கள். இந்த சின்ன ஹேண்டலு, பெரிய ஹேண்டலு, டிசைன் இருக்கிறது. ஸோ கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அப்படி வைங்க. ஆல்ட்ராப் டவர் போல்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1.5 அடி, 2 அடி, 1.5 அடி, சின்னது 10 இன்ச்சு, ஈவன் 6 இன்ச் கூட வரும். ஸோ இதெல்லாம் வைங்க, இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ஆகும். அப்புறம் பின் இன்ச்சஸ் இதுவும் வைங்க. இது நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்துட்டு கேட்டுங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாட்டமுக்கு. ஸோ இங்கே பால் போட்டு இது பின் இன்ச்சஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லாரி இன்ச்சஸ் வரும். லாரி இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வரும். 1.5 இன்ச் ஒரு பீஸ் காட்டுறேன், சைஸஸ் காட்டுறேன். இது 1.5 இன்ச்சு சின்னது லாரி இன்ச்சஸ். அப்புறம் 2 இன்ச் லாரி இன்ச்சஸ் வரும். பாருங்கள், 2 இன்ச் லாரி இன்ச்சஸ்ஸு, ஈவன் ஹெவி வரும். ஆனளவுக்கு எல்லாமே பிராண்டடாக வைங்க, நல்லா குவாலிட்டியான நல்ல ஹெவி ஐட்டம் வைங்க. ஸோ கஸ்டமர் உங்களை விட்டு போக மாட்டாங்க. இப்போ பாருங்கள், ஹெவி ஐட்டம்னு. ஸோ ரேட் கம்மியாக ரீசனபிளாக கொடுங்க, எங்கே வச்சாலும் நல்லபடியாக நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்புறம் கேட்டுக்கு வந்துட்டு ஸ்லைடிங் வீலு, இது வந்துட்டு ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறது ஸ்லைடிங் வீலு. அப்புறம் இது ராடில். ஸோ எல்லாமே வைங்க, 2, 2.5, 3 எல்லாமே வைங்க. ஸோ கஸ்டமர் எப்போ எது கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லா ஆக்சசரிஸும் வைங்க. ஒன்ஸ் கஸ்டமர் என்ட்ரானா அவருக்கு இங்கே எல்லாமே கிடைக்குதுன்னு ஒரு இன்டென்ஷன் வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் பால், இது வந்துட்டு ரெயிலிங்ஸ் பால், இது 2.5 இன்ச்சு. யூஸ்வலாக வந்துட்டு இது வந்துட்டு 2 இன்ச்சுக்கு 2.5 இன்ச் கொடுங்க. ஸோ 1.5க்கு 2 இன்ச் கொடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ரெயிலிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கொடுங்க, இது யூஸ் பண்ணலாம். இந்த பால் இருக்குது. அப்புறம் ஓகே, மீதி இதெல்லாம் காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வெல்டிங் ஐட்டம் தான் வச்சுருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வெல்டிங் ராடு.
ஸோ இங்கே ஃபாஸ்ட் மூவிங் வந்துட்டு எங்ககிட்ட ஸ்டார்லைன் ஃபன்வேர்ல்டு போகும். மற்றபடி வேறு பிராண்ட் இருக்குது, மாருதி இருக்குது, வேறு பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு எல்லோ ப்ரைமர் தின்னர், எல்லோ ப்ரைமர் வச்சுருக்கோம், ரெட் ஆக்சைடு வச்சுருக்கோம், தின்னர் வச்சுருக்கோம், அப்புறம் ரோலிங் ஷட்டர் இது லாக் வச்சுருக்கோம். ஸோ கட்டிங் வீல் பார்த்திங்கன்னா இவ்வளோ கட்டிங் வீல்ஸ் இருக்குது. இவ்வளோ வைக்கலனாலும் பட் கட்டிங் வீல்ஸ் இது எல்லாமே வைங்க. ஸோ எஸ்எஸ்க்கு எம்எஸ்க்கு எந்த கஸ்டமர் வந்தாலும் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருங்க. ஸோ ஒன்லி பைப்பு ஆங்கிள் சேனல்னு வைக்காமல் எல்லா ஐட்டமும் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆகும், நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுப்பா. தேங்க்யூ ஸோ மச். கான்டெக்ட் ஃபார் சார் டெலிவரிஸ். வேறு இந்த வீடியோ யாருக்குன்னா ஹெல்ப் ஆச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல் வேணும்னாலும் கேளுங்க. அங்கே பக்கத்தில் இருந்தாக்கா, ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா எங்களால் முடிஞ்சது சொல்கிறோம், கேட்டு வாங்கிக்கோங்க. இங்கே பெங்களூரில் யாருன்னா இருந்தால் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.